வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம். அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். நான் அரங்கேற்றம் பண்ணது வந்து 2004. அப்போ வந்து என்னுடைய தனியாவர்த்தனம் ட்ரம்ஸ் தனியாவர்த்தனம் வாசிச்சுட்டு அப்புறம் ஸ்டெப் அண்ட் குல்ஃப்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம். வெரி குட். எங்கே நடந்தது? பெங்களூரில். பெங்களூரில் எந்த இடத்துல, எந்த ஃபங்க்ஷனில்? பெங்களூரில் என்னுடைய ஸ்கூலில் டேலண்ட்ஸ் டே ஈவெண்ட். அப்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போது வாசிச்சது. உங்களுடைய எப்படி? ஆமாம். ஸ்பீடுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் இருக்குது, தனியாக ஸ்பீடு ஒர்க்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய வாத்தியங்கள் வந்துச்சு இல்லையா? இப்போ இந்த ட்ரம்ஸுக்கும் மேற்கத்திய ட்ரம்ஸ் வாசிச்சா மற்ற மேற்கத்திய இசைகள் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் வாசிக்கிறது எளிமையாகுமா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ ட்ரம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரம்ஸ். ஏன்னா 2 கை 2 காலில் வாசிக்கணும், அது டோட்டலாக வேறு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நிறைய இருக்குது. நம்ம பேட் இருக்குது, செண்டா இருக்குது, நம்ம பறை இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னலி டைகோ ட்ரம், நிறைய வேர்ல்டு வைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஏறக்குறைய 75 to 80% இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம வாசிக்கலாம். ட்ரம்ஸு கற்றுக்கணும். அந்த டெக்னிக், அந்த ரிதம் கையில் வந்துடும். ப்ளஸ் கால் வேறு இருக்கிறதால அங்கேயும் நம்ம ஏதாச்சும் ஃபுட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம வாசிக்கலாம். மறக்க முடியாத பாராட்டு கேட்குறாங்க அவங்க. மறக்க முடியாத பாராட்டு வந்து சிவமணி சார் வந்து ஒரு வாட்டி எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். உன் பையன் கலக்கிறான், அதுதான் மறக்க முடியாத பாராட்டு. ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம்ஸ் தனியாக வாங்கணும், அதுக்கு சிம்பிள் தனியாக வாங்கணும், நிறைய இருக்குது. அது அஃப்கோர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு அதில் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அப்படி தான் வாங்கி தான் ஆகணும். வந்து ஃபர்ஸ்ட்லி பிளேயிங் ஸ்டைல்னு பார்த்தா அது வந்து கையில் வாசிக்கிறது. ட்ரம்ஸ் வந்து கை கால் ரெண்டுலேயும் வாசிக்கிறது. ப்ளஸ் பறை இசை வந்து இட்ஸ் ஒன்லி ஃபோக், சவுத் இந்தியன் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ட்ரம்ஸ் வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, அடுத்தது இணைப்பில் நேயர் இருக்காங்க. வணக்கம்.